உழவாறு பண்ணி அப்படிங்கிறது அந்த மனசுல அந்த விதை விதைக்கும் போதே உழவாறு பண்ணினா ஒரு புல்லை புண்ணியமான ஸ்தலங்களிலும் சரி எந்த இடத்துல நீ என்ன பணி செஞ்சாலும் அந்த உழவாறு பண்ணி கோயிலை மட்டும்தான் எந்த இடத்துலையும் நீ அந்த ஒரு புல்லை பிடிங்கினா கூட அந்த புல்லை பிடுங்கி எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் சேர்றதுனால உனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் புண்ணியம் இல்லை, உன்னை சார்ந்திருக்கிற அந்த ஊர் மக்கள், உன்னுடைய குடும்பம், நீ வாழும் இடம் எல்லாருக்கும் அந்த தர்ம பலன் போகிறது. அதனாலதான் உழவார் ஒரு உழமை உழுது எல்லாத்தையும் பண்ணி தான் நமக்கு அரிசியை கொடுக்குறான். இந்த பூமி தாய் அவனை காப்பாற்றுறது. அவன் கொடுக்குற அந்த அரிசி நம்மளுக்கு பசியா இருக்கிறோம். அது மாதிரி உழவார பணிங்கிறது அதுதான். ஒரு உழவன் எப்படி மற்றவனுக்கு வாழ்க்கையை கொடுக்குறானோ அந்த உழவனுக்கு எவ்வளவு பெரிய இந்த மண்ணு அங்கீகாரம் கொடுக்கறதோ உழவார பணி. இந்த உழவார பணி சில பேர் கேவலமாக கூட பேசலாம், அது அர்த்தம் தெரியாமல் பேசுகிறார்கள். அந்த உண்டைக்கட்டியும் அந்த உழவன் உழுது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாதான் அந்த உண்டைக்கட்டியும் இந்த ஈசனுக்கே நைவேத்தியம் பண்ண முடியும். அது மாதிரி உழவார் புல்லு மருங்கி எல்லாத்துக்கும் முடிஞ்சுக்கு அந்த ஈசன் நடந்து புண்ணியமான இந்த இடத்துல புல்லெல்லாம் பிடுங்கி எடுத்திருந்தாங்கன்னா 4 பேர் உள்ள போய் அதை தரிசித்துட்டு அதோட பலனை பெறுகிறான். அந்த பலனை பெறுவதற்கு அதுக்கு இன்னொன்று புல்லை பிடிங்கிறவன், கொண்டு கொடுத்தவன், அதுக்கு சோறு கொடுத்தவன், அவளுக்கு தண்ணி கொடுத்தவன், அவளுக்கு சாப்பாடு போட்டவன், எல்லாருக்கும் பல கோடி மடங்கு போகிறது இந்த தர்மத்தின் பயன். அழியா நிலை பெறுகிறது. அதான் உழவார திருப்பணிங்கிறது வச்சிருந்தார்கள். இப்போ சைவ தர்மட்டர்னா உலகத்திலேயே 2 தர்மம் பெரியது. தானம், பிரம்ம தானம் கலையை கொடுக்கறது, அதே வித்தைய. 2வது தானம் என்னடான்னு கேட்டானா அன்னதானம். அதை விட பெரிய பவர் எதாலன்னா உழவார திருப்பணி. அறத்துக்கு இந்த அறமான இருக்கிறதுக்கு செடியை பிடுங்கிறது, புல்லை பிடுங்கிறது, எல்லாத்தையும் ஒரு கலையை எடுக்கிறது. எப்படி உழவன் ஒரு பயிரை இதெல்லாம் எடுக்கிறானோ, ஒரு ஆலயங்களாக இருக்கட்டும், அந்த ஊரில் அடைச்சிருக்கிற அந்த தண்ணி போகிற இடமா இருந்தாலும் குளத்துக்கு தண்ணி எடுத்துக்கணும்னா எல்லாமே உழவாறு பண்ணதுதான். எல்லா இடத்துலையும் எங்கும் பரம்பொருள் வைத்து இருக்கிறான். அந்த கலை எடுத்து அந்த இடம் எப்படி சுபிஷமாக போகிறதோ அதோட பலன் அதுக்கு கொடுத்தவாலிருந்து அத்தனை பேருக்கும் அந்த பலன் போகிறது. ஊர் செழிப்பாக இருக்கிறது. அதுக்கு இந்த உடலும் உயிரும் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். புண்ணியர்கள் மட்டுமே தான் உழவார பணிங்கிற எண்ணமே உதிக்கும். எண்ணம் உதிக்கும் போது பல பேர் பல சொன்னாலும் பயனை பெறுவன அவனும் பயனை பெறுவது அது உழவார பணி செய்வது.